Welcome to Naradar Academy. இந்த வீடியோவில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அ பவர் சீரிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னாலே எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? சமேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity an z பவர் n இல்லையா? இப்போது இந்த சீரீஸ்னாலே நமக்கு என்ன ஆகும்னா இன்ஃபைனைட் சீரீஸாக தான் இருக்க போகுது. அப்போ இன்ஃபைனைட் சீரீஸ் நம்ம எப்போல்லாம் மேத்ஸில் எழுதுகிறோமோ அப்போல்லாம் நம்ம அதோட கன்வர்ஜென்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதில் டேர்ம்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி போகுது இல்லையா? அப்போது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கன்வர்ஜென்ஸ் அப்படின்றது எல்லா பவர் சீரீஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதுதான் மெயினும் கூட. ஓகேவா? ஸோ டெய்லர் சீரீஸ் இல்லை லாரன்ஸ் சீரீஸ் எந்த சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன்னாலே இன்ஃபைனைட் சீரிஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த இன்ஃபைனைட் சீரிஸ் எழுதும்போது அது எல்லா இடத்துலையுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. ஒரு சர்டைன் ரீஜனில் அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், சர்டைன் ரீஜனில் அது நாட் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல கன்வர்ஜென்ட்டாக இருக்கோ அதோட ரேடியஸ் தான். ஓகேவா? அதோட ரேடியஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போது ஏன் இங்கே ரேடியஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இது நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னாலே என்னது? பிளேன் இல்லையா? பிளேன் ரீஜன். அப்போ பிளேன் அப்படின்னாலே நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பாலாக தான் நமக்கு இங்கே வரும். பால் அப்படின்னும் போது அது சர்க்கிள் இல்லையா? ஸோ இப்போ சர்க்கிள்னால் நமக்கு என்ன வரும்? ரேடியஸ். ஓகேவா? நம்ம இப்போ இதே ரியல் லைனில் பார்த்தோம் அப்படின்னா, ரியல் லைனில் இன்டர்வல், இந்த இன்டர்வலில் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீரிஸ், இன்ஃபைனைட் சீரிஸ் நம்ம ரியல் நம்பர்ஸில் எடுத்துட்டோன்னா எந்த இன்டர்வலில் கன்வர்ஜென்ட், எந்த இன்டர்வலில் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பேசும்போது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம பிளேனை பற்றி பேசுகிறோம். பிளேனில் நமக்கு இன்டர்வல்ஸ் கிடையாது. இங்கே எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? அந்த நெய்பர்ஹுட்ஸ் எல்லாமே ஓப்பன் பால்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஓப்பன் பால்ஸாக இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்கிறோம்? நம்ம அதை ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒரு பவர் சீரிஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an பை an ப்ளஸ் 1. nth டேர்ம் பை இது anன்றதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n, an ப்ளஸ் 1ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n ப்ளஸ் 1. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை மாடுலஸ் an பவர் 1 பை n. ஸோ ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம்ஸை பொறுத்து, இப்போ ப்ராப்ளமில் உங்களோட டேர்ம்ஸ் எல்லாமே பவர்ஸ் ஆஃப் n இருந்ததுன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது போல் இல்லை ஃபேக்டோரியல் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ்னால் நமக்கு தெரியும் n ஃபேக்டோரியலுக்கும் n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ அந்த கேஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேர்ம்ஸ் ஈஸியாக ரெடியூஸ் ஆகி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? மற்றபடி ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவல் டு ஈச் அதர். நம்ம எந்த பிளேஸில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்றது மட்டும் நம்ம செலக்டிவாக சூஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சீரிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சமேஷன் 1 பை n பவர் n z பவர் n. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட an. z பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? அதுதான் an. ஸோ இப்போ an பார்த்தீங்கன்னா 1 பை n பவர் n. ஸோ இது போல் பவர் n இருந்தாலே செகண்ட் ஃபார்முலா எடுத்துப்போம். என்ன செகண்ட் ஃபார்முலா? என்ன? ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை மாடுலஸ் an பவர் n. ஸோ an பவர் 1 பை n என்ன வரும்? 1 பை n பவர் 1 பை n. ஸோ பவர் n கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் உங்களுக்கு? 1 பை n. ஸோ ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை மாடுலஸ் an பவர் 1 பை n ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை n. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா என்ன வருது? இன்ஃபினிட்டி. சரியா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n இட்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஆரோட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ ஆர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா, த சீரிஸ் கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் z. அதாவது இப்போது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நான் இப்போ பாருங்களேன், நீங்கள் இது காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கன்வர்ஜென்ட் ஏரியா. ஓகேவா? இதுதான் நம்மளோட சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது பேர் என்ன சொல்லுவோம்? சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது டாட்டட் லைனில் தான் வரையணும், ஆன் த சர்க்கிள் கிடையாது. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது இன்ஃபினிட்டி. இந்த ரேடியஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா, த்ரூ அவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட். ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கொடுத்துருக்கிற சீரிஸ் இட் இஸ் கன்வர்ஜென்ட் ஒன்லி இன் த யூனிட் சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 2னா இட் இஸ் கன்வர்ஜென்ட் ஒன்லி இந்த சர்க்கிள் வித் ரேடியஸ் 2. அதுக்கு தாண்டி போனீங்கன்னா நாட் கன்வர்ஜென்ட். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஃபுல்லாகவே இது என்னது? கன்வர்ஜென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், சமேஷன் z பவர் n பை n ஃபேக்டோரியல். ஸோ இங்கே z பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 பை n ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் an. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் எல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது an இருந்ததுன்னா an ப்ளஸ் 1 என்னவாக இருக்கும்? 1 பை n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ
r equal to limit n tends to infinity an by an plus 1 modulus. ஓகேவா? ஸோ equal to limit n tends to infinity modulus 1 by n factorial by 1 by n plus 1 factorial. ஸோ terms cancel பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? limit n tends to infinity n plus 1 factorial by n factorial. But n plus 1 factorialன்றது என்னது? n plus 1 into n factorial by n factorial. ஸோ n factorial cancel ஆயிடும். limit n tends to infinity n plus 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி again. n இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகிடும் இல்லையா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. திரும்ப இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம? அப்போ அந்த கிவன் சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சமேஷன் 4 plus 3i the whole power n into z power n. இங்கே z power என்னோட கோஎஃபிஷியன்ட்னா 4 plus 3i power n. ஸோ பவர் n இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? an power 1 by n எடுத்தோன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? வேல்யூ 4 plus 3i. என்ன ஃபார்முலா? r equal to limit n tends to infinity 1 by modulus an power 1 by n. ஸோ limit n tends to infinity 1 by modulus of 4i. இந்த மாடுலஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்றது பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் அந்த மாடுலஸ்க்கு வந்து நமக்கு தேவை ஏற்படலை, ஏன்னா என்னன்றதுனால. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் மாடுலஸ் போடாமல் விட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து இன்வாலிட் ரிசல்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்றது ரேடியஸ் பியூர்லி என்னவா வரணும்? உங்களுக்கு ரியல் நம்பராக தான் வரணும் இல்லையா? ஸோ இப்போ மாடுலஸோட வேல்யூ எங்கே இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஸோ 1 by root of modulus of 4 plus 3i வரும். root of 16 plus 9 இல்லையா? root 25 equal to 1 by 5. ஸோ அப்போது இந்த given series converges only in a circle of radius 1 by 5. ஓகேவா? அதாவது 0 வந்து சென்டராகவும் 1/5 ரேடியஸாகவும் இருக்கிற சர்க்கிளில் மட்டும்தான் உங்களோட இந்த சீரீஸ் வந்து வேலிட். மற்ற இடத்துல எல்லாம் வந்து இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட், அதாவது டைவர்ஜ் ஆகும், கன்வர்ஜ் ஆகாது. சரியா? ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 ப்ராப்ளமுக்கும் வந்து த்ரூ அவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் அது கன்வர்ஜென்ட்டாக இருந்தது. பட் இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து ஒன்லி இந்த சர்க்கிள் வித் ரேடியஸ் 1/5ல மட்டும்தான் இது கன்வர்ஜென்ட், மற்றபடி இது டைவர்ஜென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சமேஷன் 1 plus 1 by n the whole power n square into z power n. ஸோ an z power என்னோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 plus 1 by n power n square. பவர் 1 by n ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு n ஸ்கொயரில் இருக்கிற ஒரு n கட் ஆகிடும். 1 plus 1 by n power n. ஸோ லிமிட் n tends to infinity 1 by modulus an power 1 by n equal to limit n tends to infinity 1 by 1 plus 1 by n power n. இது நம்மளோட ஃபேமஸ் ஐடென்டிட்டி, நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ரியல் அனாலிசிஸ்லேயே படிச்சிருப்பீங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1 by n power n is equal to e. So 1 by e, r equal to 1 by e. So the given series converges for r equal to 1 by e. இந்த ரேடியஸில் மட்டும்தான் கன்வர்ஜ் ஆகும். அந்த சர்க்கிளை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து டைவர்ஜென்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் summation n plus 1 by n plus 2 into n plus 3 z power n. ஓகே. ஸோ இப்போ இங்கே ஏஎன் என்னென்னா n plus 1 by n plus 2 into n plus 3. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தாலுமே இங்கே வந்து நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எல்லாமே பவர் n இல்லை n ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தாக்கா யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இங்கே யூஸ் பண்ணாக்கா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் இல்லை, பட் ஸ்டில் n plus 1 n plus 2 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ an plus 1 என்னவாக இருக்கும்? an வந்து n plus 1 இருந்தால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் n எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் n plus 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது n plus 2, இது n plus 3 into n plus 4. So an by an plus 1 equal to n plus 1 by n plus 2 into n plus 3 into n plus 3 plus n plus 3 into n plus 4 by n plus 2. So answer என்ன வரும்? n plus 1 into n plus 4 by n plus 2 the whole square. So r equal to limit n tends to infinity an by an plus 1. So இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போது லிமிட் ப்ராப்ளமில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ டினாமினேட்டர்லேருந்து ஒரு n வெளில எடுத்துருங்க. ஸோ n-க்கு வெளில எடுக்கும்போது n ஸ்கொயர் ஆகிடும். n ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 2 by n the whole square. நியூமரேட்டரில் இங்கேருந்து ஒரு n எடுத்துட்டிங்கன்னா 1 plus 1 by n, இங்கேருந்து ஒரு n எடுத்துட்டிங்கன்னா 1 plus 4 by n. ஸோ n ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 1 by n plus 1 plus 4 by n. எதுக்காகனா அப்போ தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியும். டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ n ஸ்கொயர் கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இந்த டேர்மில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். 1 plus 1 by infinity நான் 0. ஸோ 1 இங்கே என்ன ஆகிடும்? 1 plus 4 by infinity 0. ஸோ 1 plus 0 1, இங்கே டினாமினேட்டரும் 1 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் 1. அப்போ என்ன மீனிங்னா கொடுத்துருக்கிற சீரிஸ் வந்து யூனிட் சர்க்கிளில் மட்டும்தான் கன்வர்ஜென்ட். அதுக்கப்புறம் பியாண்ட் த யூனிட் சர்க்கிள் போனீங்கன்னா அது நாட் கன்வர்ஜென்ட். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.